நான் உங்கள் ஆர்ஜி பிரகாஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பா, நான் தான் காரணமா அப்படிங்கிற டாபிக். என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இதுக்கெல்லாம் நான் மட்டும்தான் காரணமா, இல்லை என்னையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்கா? நம்ம எல்லாரும் ஒரு கட்டத்தில் இதை அனுபவிச்சிருப்போம். ஜாப் சரியாக போகலையா, மணி ப்ரெஷர் இருக்கா, வீட்டில் டென்ஷன் இருக்கா, அதுக்கு எல்லாமே நம்ம தான் காரணம், நம்மளே குறை சொல்லியிருப்போம். அது ஓரளவுக்கு சரிதான், ஆனால் முழுசாக சரியில்லை. ஒருத்தவங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை நான் 4 பார்ட்டாக பிரிக்கிறேன். 4 பார்ட்டும் 100% கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அந்த 4 பார்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான், செகண்ட் ஒன் என்னுடைய பேரண்ட், தேர்ட் ஒன் என்னுடைய சரௌண்டிங், ஃபோர்த் ஒன் கர்மா. அது கர்மான்னு சொல்லலாம், விதுன்னு சொல்லலாம், இல்லை என்னுடைய செயலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை இந்த டைமில் செஞ்சுருந்தா நம்ம ஃப்யூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த டைமில் தெரியுது. பட் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சரியான டிசிஷன் எடுக்க முடியாதனால அது தள்ளி போய் ஒரு கட்டத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். மிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன யோசிப்போம்? ஐயோ, அந்த விஷயத்தை நம்ம அப்பயே செஞ்சுருக்கலாம், நம்ம சரியான டிசிஷன் எடுக்கலை, நம்ம கரெக்டாக அதை பார்க்கல, அப்படி பண்ணியிருந்தால் நம்ம அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டு தான். இப்போ அந்த ஒரு விஷயத்தில் இந்த 4 பார்ட்டும் எப்படி ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சரியான எஃபெக்ட் போட்டிருக்கணும், நான் கரெக்டான டிசிஷன் கரெக்டான டைமில் எடுத்துருக்கணும். இது முழுக்க என்னுடைய ப்ராப்ளம் தான், இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இது என்னுடைய ப்ராப்ளம். செகண்ட் ஒன் என்னுடைய பேரண்ட். இவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். பெரிய விஷயத்தை செய்யாத, ரிஸ்க் எடுக்காத, இதனால் பின்னாடி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆள் மனசில் இதை விதைச்சிருப்பாங்க. இதனால் நான் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு பயம் வந்திருக்கும், டக்குன்னு எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு காரணம் தான். இதனால் பேரண்ட்டை ப்ளேம் பண்ண முடியாது, பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் சரௌண்டிங்கிறது நம்ம வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, மற்றபடி நம்ம சொந்தக்காரங்க, எல்லாமே சரௌண்டிங் தான். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மத்தியில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சரௌண்டிங் ஒர்க் ஆகும். அவங்க ரொம்ப பயந்தோ, இல்லை இந்த விஷயத்தை செய்யாத இது ஃபெயிலியர் ஆகிரும் அப்படின்னு நம்மளை சுற்றி ஒருத்தவங்க நெகட்டிவாக பேசும்போது நம்மளால் அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது. அந்த சரௌண்டிங்கில் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பும் ஃபெயிலியர் ஆகிரும். நெக்ஸ்ட் ஒன் கர்மா. அதாவது இது மத ரிலேட்டடாக பார்க்குறாம நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை பார்க்கலாம். எப்படி? அதாவது எல்லா விஷயமும் நான் பர்ஃபெக்டாக செஞ்சேன், டைமிங் கரெக்டாக இருந்துச்சு, என்னுடைய முயற்சி எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனாலும் ஃபெயிலியர். அது ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட சூழ்நிலையிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அது பெருசாக ஆக்ட் ஆகி இருக்கலாம். அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. இது முழுக்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் ரியல். அதனால வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணவும் கூடாது. இல்லை, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நான் காரணமே இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி போடவும் கூடாது. அப்புறம் எப்படி நான் கரெக்டான முடிவை எடுக்கிறது அப்படின்னா, இந்த 4 விஷயம் எல்லாத்தோட லைஃப்லேயும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த 4 விஷயத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 4 விஷயத்தில் எது ஏன் கண்ட்ரோலில் இருக்கோ அதை எடுத்து ஒர்க் பண்ணணும், இன்னும் எஃபெக்ட் போடணும். எது என் கண்ட்ரோல்லே கிடையாது, எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் அது வேஸ்ட்டுன்னு சொல்கிறோமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் கிளாரிட்டி வரும். இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ரியல் ப்ராப்ளமை எளிமையாக இந்த சேனலில் பேசுகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.